எங்கள் காலத்தில் வாழ்த்துக்கள் பரிமாற்று வாழ்த்து அட்டைகள்லாம் கிடைக்காது ஒரு காலத்தில். தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு இப்படி எல்லா நாட்கள்லும் வாழ்த்து அட்டைகள் கிடைக்கும். தேடி தேடி போய் அந்த வாழ்த்து வார்த்தைகளை தேடி தேடி படித்து வாங்கிலாம் நாங்கள் போஸ்டல் அனுப்பிச்சிருக்கோம். அது அந்த போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள பட்ட பாடுகள் இருக்கே. ஒரு வாரத்துக்கு போஸ்ட்மேன்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவோம். அவ்வளோ வரும். அவ்வளோ வாழ்த்து அட்டைகள் அட்ரஸ் தேடி தேடி போடுவோம். நான்லாம் சில நேரத்தில் கைகளில் வரைஞ்சி இங்கிலாந்து லெட்டரில் கரைகளில் வரைஞ்சி அனுப்பியிருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாமே செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போயிடுது. ஒரு ஃபோட்டோஸ் இப்போ ஃபோட்டோஸுங்க தயார் பண்ணுறதுக்குன்னே ஆப்புங்க வந்துடுச்சு. அந்த ஆப்புங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி ஃபோட்டோஸை உங்கள் ஃபோட்டோ அதில் வச்சோடனே முடிஞ்சு போச்சு கதை, அனுப்பி விட்டுடலாம். அதை கிரியேட் பண்ணுறது கூட இப்போ யோசிக்கிறது இல்லை. எல்லாமே ரொம்ப ஈஸியாக போச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக போனதுக்கப்புறம் எல்லாமே அப்போ எங்களை மாதிரி ஆட்கள், நான் ஒரு 50 வயசு 60 வயசு கடந்தவங்களாம் அந்த பழைய சிந்தனைகளை பற்றி நினைக்கும் போது அதெல்லாம் பெரிய விஷயந்தான். கடந்து வந்தோம். சில பேருக்கு அது எரிச்சலாக இருக்கும். எங்கள் காலத்தில் சொல்கிறீங்களே. எங்கள் காலத்தில் இருந்த கால மாற்றத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் கொடுத்து வச்ச தலைமுறை. எங்கள் தலைமுறையோடு முடிய போகுது. அவ்வளோதான் இதெல்லாம்.